ஜனாதிபதியோட இன்னும் எங்களுக்கு கதைக்க முடியல, இன்னொரு போய்த்தான் கதைக்க இருக்கிறது, எல்லாம் தயாரித்து வச்சிருக்கிறேன், கதைக்கிற முடியாது. ஆனால் நான் இப்போ பொதுவாக மக்களுக்கு சொல்கிற விஷயம், அன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு வாய்ப்பு கிடைச்ச என்ன மாதிரி இந்த அறிவியல் நகரை நாங்கள் பெற்றுக் கொடுத்துனாங்களோ அது மாதிரி இதையும் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். மக்கள் எங்களுக்கு ஆணை கொடுத்தால், சரியானவங்களை தெரிவு செய்தால், நல்ல மக்கள் ஆணை கொடுத்தால் என்ன மாதிரி அறிவியல் நகரம் பெற்றுக் கொடுத்தனாங்களோ அது மாதிரி நாங்கள் பலானியில் கொண்டே குடியிருத்துவோம். ஜனாதிபதியினுடைய ஆசையோட பலானியில் கொண்டே குடியிருத்துவோம். உங்களுக்கு தெரிந்த நமக்கு அந்த அறிவியல் நகர் பிரச்சனை தெரியும் தானே, கிடைக்க முடியாதோண்டா தானே இருந்தது. என்ன வேணும் புரியும், அப்படித்தானே? இல்லை கிடைக்க முடியாதோண்டா தானே இருந்தது. அதாவது கல்வி அமைச்சர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன். அப்புறம் நாங்கள் ஜனாதிபதியோட கதைச்சு அதை கொடுக்க வச்சது தானே. அதில் 700 சொச்ச ஏக்கர் இப்போ இந்திய உதவியும் அது கிடைச்சிருக்குது, 300 மில்லியன். ரெண்டாவது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இல்லை. இதுகளை தான் நாங்கள் செய்தோம். இப்போ என்ன செய்த நீங்கள் என்று கேட்டால் அது கன விஷயங்கள், எண்ணில் அடங்காத கன விஷயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். அப்போ இது இணக்க அரசியல் என்ற ஒரு விஷயம் இருக்குதானே. ஒன்று எதிர்ப்பு அரசியல், மற்ற இணக்க அரசியல். அந்த இணக்க அரசியலுக்கு கிடைச்ச அந்த சாணக்கிய முயற்சிகள் இல்லை இணக்க அரசியலுக்கு கிடைச்ச ஒரு பகுமதி. அப்படி கணக்கு இது ஒன்று மாத்திரமல்ல, கணக்கு. இந்த வடக்கு மாகாண சபை தேர்தலில் போட்டிடுற இல்லை அதில் வெண்டு முதலமைச்சர் ஆகிறவருக்கு அந்த காணியில் பலாலியில் குடியேற்ற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இல்லை, அதான் இப்போ அறிவியல் நகரம் எல்லாரும் கிடைக்காதான்னு சொல்லி கொண்டு வந்தவ. நாங்களே என்ன சொன்னாங்க, இல்லை கிடைக்கும், மக்களுடைய இடம் மக்களுக்கு கிடைக்கும், திரும்ப கிடைக்கும். அதை இந்த மாதிரி அணுகிறமன்றதெல்லாம் தங்கி இருக்கு. எதிர்ப்பரசியல் நடத்துறது இருக்கிறதும் இல்லாமல் பண்ற வேலை தான் அந்த எதிர்ப்பரசியல். இதுல நின்றவர் என்ன பேர், அந்த மயிலட்டியை சேர்ந்தவர். மயிலட்டி வேற யாக்கள் இருக்கணும். நீங்களும் மயிலட்டியா? வா, டீச்சர் இல்லையா அதுக்குள்ள? அங்கே இருக்க டீச்சரும் இல்லை, அவன் மயிலட்டி தெரியுமா? 2-3 பரம்பரைக்கு முந்தினாங்க. என்ன அப்போ அது மாதிரி மக்கள் சரியான ஆணையை கொடுப்பார்களாக இருந்தால், சரியானவங்களை தெரிவு செய்வார்களாக இருந்தால் அவையில பரவாயில்ல ஒன்றே குடியமர்த்த கொண்டாட சொன்னார். இது எங்களுடைய ஒரு அரசியல் ஒரு கருத்து, ஒரு இலக்கு. அப்ப இதுகளைத்தான் நீங்கள் இது பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த சாவப்படி கிடக்காரன் மாதிரி சாவப்படி கிடக்காண்ட விருப்பம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே. அப்படி இல்லாமல் விளங்கு இல்லையா சாவப்படி கிடக்காரன். அப்ப என்னன்னா நீங்கள் ஒரு சரியான இதுகளைத்தான் நீங்கள் பாதுகாத்த வளர்த்து விட வேணும். வடக்கு மாகாண சபை தேர்தலை பற்றி கருத்துக்கள் பெருமாய் போய்கொண்டிருக்கு. இப்போ அரசாங்கம் கடைசியாக கிடைத்த தகவலின்படி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்போட பிரிப்பு இணைந்து போட்டியிட போகுது. அதில் முதன்மை வேட்பாளராக நீங்கள் கிளம்புறாங்கிறீங்கன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. இது ஒரு தகவல் உண்டு. சண்டே டைம்ஸ் இல்லை, அதுக்கு முதல் வந்துட்டு அது சரி. நேற்றுக்கு வந்து அதுக்கு முதல் தாங்கள் பணம் உளுத்தி போடுவார் கதைக்கிற தனியெல்லாம் போட்டியிடணும். அடுத்தது மாவி சேனானியின் தலைமையில் டிவிஎன்ஏ தங்கட பாட்டியோட ஜெயலலிதா என்ன சொன்னவர் விஎன்பி தனித்து தான் போட்டு செய்யலாம். விஜய் போட்டு விட மாட்டேன் எதிர்க்கா இல்லை. இப்போ என்னென்றால் ஒரு ஜனநாயக சூழல்ல யாரும் எந்த கருத்துன்னு சொல்லலாம், சரி பிள்ளைகளுக்கு அப்பால யாரும் எந்த கருத்து சொல்லலாம். ஆனால் ஒரு நியாயம் என்றது நடைமுறை சாத்தியம் என்ற ஒரு விஷயம் இருக்குத்தானே. யூஎன்பி தனியாக போட்டி போடுறேன்னு இன்றைக்கு சொல்லுது, நாளைக்கு அது மாறலாம். சில விழாவில் அதில் இருந்து பின்வாங்கலாம், விளங்குதுதான். இப்போ அது மாதிரி இப்போ இன்றைக்கு சொல்லப்படுற எல்லா கருத்துக்களும் நாளைக்கு நடைமுறைக்கு வரும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. இப்போ சில முஸ்பாத்தியல் நடக்குது தானே. இப்போ தமாசன் என்று சொல்லினோம், கேபி எண்ணினம், கிபி எண்ணினம்,
அப்படிதான் முஸ்பாத்தி காட்டு கட்சி காட்டினா யாரும் கேட்க போறாரு. கஜேந்திரகுமார் என்னக்கு அந்த குதிரை பென்ஸ் கஜேந்திரா குதிரை கஜேந்திரா அதான் எந்த எந்த கஜேந்திரன் பென்ஸ் கஜேந்திரன். அப்ப அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்று சொன்னால், சுயேட்சையாக போட்டி போட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுயேட்சையாக போட்டி போட்டால் தாங்கள் என்ன இவியல் இதுல நம்பிக்கை இல்லாத ஆக்கள் தான். இதுல இந்த மாநசபை முறையில 13ஆம் திருத்த சட்டத்துல நம்பிக்கை இல்லாதவர்கள். இப்ப அப்படி இருக்கல எந்த உரிமையோட இல்லாட்ட எந்த இதுல அவையில் போட்டி போடணும்னு தெரிய இல்லை. போட்டி போட்டா தான் தெரியும். ஆனா இப்ப டிஎன்ஏ கிளைம் இப்ப இன்றைக்கு மாவசேனா ராஜான்னு சொல்லினோம், வித்யாதரன் சொல்லினோம். வித்யாதரன் சொல்லி இதுல இருக்கிறவர் இதுல மற்ற விக்னேஸ்வரன் ஒரு கதை, மற்ற சுரேஷ் பிரமச்சந்திரன் தன்னுடைய தம்பியார் ரெண்டுமே சர்வேஸ்வரனை கொண்டு வரன்ற ஒரு கதை. இப்படி பலவிதமான கதைகள் இருக்குது. ஆனால் இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தலுக்கு முதல் இப்படியான பல கதைகள் இருந்தாலும் அவையோட பொது நலன் ஒன்று இருக்குத்தானே, அதுக்காண்டி இணங்கி வரலாம். பண்டைக்கு எங்களுடைய சங்கரி அவர்கள் சொன்னார்கள் என்ன, தாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தனிச்சுத்தான் அந்த விஷயங்கள் இருக்குத்தான். இப்போ அரசாங்கத்துக்கே ஒன்றுக்கு மேற்பட்ட அபிப்பிராயங்கள் இருக்கலாம். அரசாங்கத்தில் பெரும்பான்மையான செக்ஷன் ஒன்றை சொல்லலாம், இடையில சில்லறைகள் வேறு ஒன்றை சொல்லலாம். அது நடக்கும். அது ஒரு ஆள் 13வது இருந்தா எலெக்ஷன் வைக்க மாட்டோம், செய்யப்படாதபடியா வைக்க முடியாது, வழக்குக்கு போவோம் என்று சொல்லலாம். அப்படியெல்லாம் பலவிதமான கருத்துகள் இருக்கலாம். நான் ஜனாதிபதியை பொறுத்த வகையில இதை தேர்தலை வைக்க வேணுமென்றா நினைக்கிறேன். இந்தியாவுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி என்று சொல்லி தேர்தல் வைக்கிறதுன்றதான் நான் நினைக்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி. என்ன கேள்வி கேட்டீங்க? நான் கேட்டது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்போட இபிடிபி தனித்து சேர்ந்து போட்டியிடுதா இல்லை தனித்து போட்டியிடுதா? பண்டைக்கு பைசல் ராஜபக்ச சொன்னார் இபிடிபியோட சேர்ந்து வீரேசரியார் இல்லை. உங்களோட இதில் தலைப்பு செய்தி கொழும்புல வந்தது, இங்கே என்ன வந்தது தெரியல. கொழும்புல வந்த தலைப்பு செய்தியின்படி பைசல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார், ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி இபிடிபியோட சேர்ந்து தான் போட்டி போடுமாட்டு. அவையோட ஆன்லைன்ல தெளிவாக போட்டிருக்கணும் இபிடிபியோட சேர்ந்து. ஆனால் அதில் அந்த தெளிவாக இல்லை என்று சொன்னால், இப்போ இபிடிபியும் சேர்ந்து தான் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி திருப்பி சேர்ந்து கவர்மெண்ட் என்ன அர்த்தத்தில் பத்திரிகை போட்டு தெரியாது. நான் என்ன சம்மந்தப்பட்டவரோட நான் கதைக்கே இல்லை. அது மாதிரி இப்போ ஜனாதிபதி பக்கத்தால் அந்த செய்தான். அதாவது டாக்டர் சிவானந்தா தான் தங்களுடைய முதன்மை வேட்பாளர் என்று சொல்லி ஒரு செய்தியும் இருக்குது. இபிடிபியை பொறுத்த வகையில் நாங்கள் இன்னும் முடிவெடுக்க இல்லை, என்ன மாதிரி நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம். ஆனால் தேர்தல் ஒன்று வந்தால் நாங்கள் நிச்சயம் பங்கெடுப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாதிரி அப்போ நீங்கள் பிறந்திருப்பீங்களா? 94 மட்டும் பிறந்திருப்பீங்களா இல்லையா? கொள்கை என்னென்றால், பாராளுமன்ற தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூடாக எங்களுக்கு எதுவும் கிடைக்க போறதில்லை, அதை பகிஷ்கரிக்க வேணும். யாரும் போட்டி போட்டால் துரோகிகள் என்று கருதப்பட்டு அவர்கள் கொல்லப்படுவினோம் என்று புலி வெளிப்படையாக புலி கட்சிக்கு தான் உரும்புறது. புலி உரிமையினர் உரிமல சிங்கம் தான் கட்சிக்கிறார். புலி உரிமைச்சது புலிகிற உருவல் 94ஆம் ஆண்டு இதுதான். அப்போ இந்த பென்ஸ் கஜேந்திரன் இருக்கிறாரான அவற்ற தகப்பன் அதுலேருந்து ஒதுங்கி கொண்டார். அதாவது என்ன காங்கிரஸ், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஈழ காங்கிரஸ், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஈழத்தமிழ் காங்கிரஸ் இல்லை. சரி, அப்போ அவையில் ஒதுங்கி கொண்டுச்சுன்னா அதை பார்த்து தமிழர் விடுதலை கூட்டணியும் ஒதுங்கி கொண்டுச்சுது. அப்போ நாங்கள் சொல்லி போட்டோம், இல்லை எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்கு, நாடாளுமன்ற தேர்தல் கூட அப்படி ஆக்கலைன்னு சொல்ல வழி கேட்டுட்டு உரிமையினரோட மாத்திரமல்ல குதிராவும் படி கேட்டுட்டு குதிரத்து என்ன குதிரல்ல இது 1994. அப்போ நாங்கள் இல்லை, எங்களோட கொள்கை இதுதான், நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூடத்தான் பிரச்சனை தீர்க்கலாம் என்று சொல்லி நாங்கள் நிற்க மற்ற இயக்கங்களுக்கு ஒரு பயம் பிடிச்சிட்டு யாருக்கு, ஹீரோ, சிபிஆர்ல, டெலோ பிளாட், இஎன்டிஎல்ல. அப்போ அவையிலும் போட்டி போட்டாங்களும் போட்டி போட போகிறோம்ட்டு போட்டி போட்டது.
அப்போ நாங்கள் அன்றைக்கு அதை செய்ய முன் வந்திருக்காட்ட அன்றைக்கு சிலவளை இன்னும் வேறு எல்லாமே இருந்திருக்கலாம். அப்போ நாங்கள் அண்டையிலிருந்தே நாடாளுமன்றம், அதாவது ஒரு ஜனநாயக நடைமுறை கூடாக, ஜனநாயக வழிமுறைகள் கூடாகத்தான் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். அந்த வகையில் மாநசபை தேர்தல் வந்தால் நாங்கள் அதில் போட்டி போடுவோம். அந்த தேர்தலுக்கு முதல் நாள் இதென்ற கப்பல் தான் இப்போ கண்டனம் சொன்னீங்க. கப்பலில் பிளே தேர்தல் முதல் நாள் கேகேஎஸ்ல நானும் பெருந்தான் இருந்தேன். உற்பத்தி கமிஷனர் நான் இருந்தான். கேகேஎஸ் தங்கி இருந்தேன். கப்பல் வந்து கீழே வந்து அடிச்சோம். அந்த கப்பல் இப்போ கண்டுட்டு வந்து எடுத்து அதுக்குள்ள பார்த்துட்டீங்களா? தனிக்கலாம் ஒடியால் எடுத்த பார்த்துட்டு இப்போ ஒடியால் எடுத்து கண்டு தயவு பண்ணி சரி. அது தேவையில்லை. அது 3 பேர் டைவர்ஸ் பங்கள் செத்து ஒரு 3 உயிரை பறி கொடுத்து அந்த கப்பலில் தாட்டு பெண்ணு நடந்தது. கப்பல் இருந்தால் கரல் கட்டி எடுத்து விட்டுட்டு யாருக்கு நட்டம், யாருக்கு நயம்? தேர்தல் நடந்தது தான் நடக்கிறதெல்லாம். இல்லை நீங்கள் அதில் எந்த அளவுக்கு உணர்வியல்னு தெரியல. இப்போ என்னென்றால் இப்போ எங்களுடைய கடந்த கால இந்த வன்முறை முயற்சிகள் விளம்புரி கடந்த கால வன்முறை முயற்சிகள் எங்களுக்கு தினக்குறளை பார்த்துட்டான் இருக்காங்க. தினக்குறள்கிட்ட எங்கத்தான் வேணும். இந்த கடந்த கால வன்முறை முயற்சிகள் எங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி இருக்குன்றதை நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கல் தினக்குறள். இப்போ நீங்களும் கூட தொழில் அல்லது அந்த ஒரு பத்திரிகைக்கும் ஒரு கொள்கை இருக்குதானே, அதுகளுக்கு அப்பால் இந்த பிரதேசத்தினுடைய பிரஜைகள் என்ற வகையில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்போ கடந்த கால இது அந்த அழிவுகள் எல்லாம் வந்து எங்களுக்கு என்னத்தை கொடுத்துருக்கு. இப்போ நாங்கள் முட்டையை உடைக்கிறோம், என்ன பொறிக்கிறதுக்கு உடைக்கிறோம் ஒழிய, தாச்சி கவுத்தி பொறிச்சு அவங்க சாப்பிட்றது தான் உடைக்கிறோமே ஒழிய நிலத்தில் கொட்டுறதுக்கு இல்லைத்தானே. இப்போ என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் கடந்த கால முயற்சிகள்? சொல்லுங்க, நீங்கள் உங்களோட அபிப்பிராயங்களை சொல்லலாம். தாராளம். அவள் எழுத மாட்டேன், எழுதாதீங்க. ஒரு தரம் கலியாமம் காணியை பற்றி பேர் தான் கேட்டது. முன்னே இந்த பிரச்சனை இருக்கே இல்லை. ஆமியாண்ட கேட்கல மூலையில் அந்த இது அஞ்சாலே ஆப்போஸ் காலையிலேருந்து கொஞ்சம் திருச்சிக்கு தானே திருவனந்தபுரத்துக்கு திருச்சி திருவனந்தபுரம் இருந்தது ஃப்ளைட். அப்புறம் அந்த புட்டுக்குழல் வந்த பிறகுதான் புட்டுக்குழல் என்னன்னு தெரியும், மோட்டார் அது இதெல்லாம் சொல்லி வந்த பிறகுதான் கடைசி என்னதை கண்டது. அங்கே அந்த இவ்வளோ அந்த கேகேஎஸ் கீரிமேலேருந்து கொஞ்சம் மிஞ்சால வரும். அது ஒரு சின்ன நேவி இருந்தது. அது பிண்டைக்கு கொண்டு வந்து பெரிய ஒரு ஏரியா பிடிச்சி வச்சு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க. நாங்கள் என்னதை கண்டோம். இந்த இதை ஒன்றுக்கு 50 சொல்லுவீங்க தானே. நாங்களே அதில் காரணகத்தாக இருந்திருக்கிறோம். கோடிக்குள்ள இருந்த படைகளை படலைக்குள்ள உணர்ந்து விட்டது எங்கட தமிழ் அரசியல். என்ன விளம்பரம் விளங்குது நான் சொல்றது? இல்லை தினக்குறள் அது விளங்க பிரச்சனைனா பிஸ்னஸ் ஒன்று இருக்குது தானே. பேப்பர் விற்கணும், காசு வரும். இல்லை, நான் அதுகளுக்கு அப்பால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் இதில் உணர்வியல் என்ன நினைக்கிறீர்கள்? சொல்லுங்க, சொன்னாதான் தெரியும். என்ன நினைக்கிறீர்கள்? இது ஒன்று ரெக்கார்டிங்குக்கு ஒன்றுக்குள்ள நீங்கள் சொல்லணும். ரெக்கார்ட் பண்ணி அதுக்காண்டி நியாயம் மட்டும் நான் சொல்ல வரே இல்லை. இப்போ என்னென்றால் இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அதை நாங்கள் சரியா, அதாவது இப்போ ஏன் நாங்கள் அந்த ஒரு மருத்துவ சேவையில் ஆய்வுகள் செய்கிறது என்னத்துக்கு, வேத பரிசோதனை என்ன செய்கிறது, அதை அறிஞ்சு அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கத்தானே. அது மாதிரி முதல் இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு நாங்கள் அறியாவிட்டால் நாங்கள் தொடர்ந்து இன்னும் பிரச்சனை இன்னும் இதை விட மோசமான எடுத்து செல்லணும். காரணம் அறிய